49க்கு 1ன்னு ஒரு ட்விட்டை போட்டாங்க. அன்னைக்கு பிடிச்சது இவங்க டீமுக்கு பீட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்க மாட்டாங்க. இவங்கள தான் கப்பு வின்னர்னு நான் பல பேர்ட்ட பந்தயம் கட்டிட்டு வந்துருக்கீங்க. ஏன்டா தோத்தீங்க? தோக்குறீங்க. 3 மேட்ச் தோக்குறாங்க. வெக்கமா இல்ல? என்னடா ஆச்சு? கொஞ்சம் பவுலிங் சரியில்லை ஒரு 3 மேட்சா, அதனாலதான் நீங்க தோக்குறீங்க. இப்ப வந்து ஸ்டேஸ் ஐயர் ஃபார்ம்ல இருக்காரு, அவர்னால நீங்க தோக்கல. இல்ல நான் ஃபார்ம்ல தான் இருக்கேன். நீ சரி, மார்க்கோ யான்சனை ஏன்டா போட்டாலே அடிக்கிறாங்க, அதுவும் ஒரு காரணம் தான்டா. அதுவும் மெயின். இப்ப சொன்னல பவுலர் சரியில்லை. பவுலர் சரியில்லை. சரி ஓகே. கூப்பர் கார்ட்லி இத்தனைக்கு நல்லா தான் பேட்டிங் பண்றாரு. அவர் நல்லி மட்டும் நல்லா பண்ணா போதுமா? சூப்பர். பிரயான்ஸ் ஆரியா இந்த டீம் தானே. பிரப்சிம்ரன் சிங்கும் இவரும் நல்லா தான் ஓபனிங் பண்றீங்க. என்ன நான் ஓபனிங் மாத்தலாம்னு நினைக்கிறேன். நீ ஓபனிங் இறங்க போறியாப்பா? சூப்பர்ப்பா. இப்ப தெரியுது அந்த ஜிந்தாக்காவோட கனவு. இல்ல அவங்க 2 பேர்ல எவனா ஒருத்தன் அவுட் ஆனா கூட மேட்ச் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. முன்னாடி இந்த 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டோம். அதுக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் அவுட் ஆனா ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தான். இப்ப 2 பேரும் அடிக்க மாட்டாங்க. நீங்க அடிக்க வேண்டியதானே? ஓபனிங் போயிட வேண்டியதா? சரி, மிடில் ஆர்டர்ல யாரு வருவா? மிடில் ஆர்டர் மாத்தி விட்டுறீங்க. சூப்பர்ப்பா. பிரப்சிம்ரன் சிங் சூப்பர்ப்பா. இப்பதான் தெரியுது. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு முக்கியமான காரணமா தெரியலையே. இத தெரியாது, ஏன்னா அங்கதான் ஒரு பிளேயரை வச்சிருக்கேன். யாருடா? சசாங் சிங். ஏண்டா அவன் பேட்டிங் நல்லா தான்டா பண்றான். நல்லா போன வருஷம் எல்லாம் பேட்டிங் நல்லா பண்றான், பால் போட்டாலும் விக்கெட் எடுக்கிறான். அப்புறம் ஒரே ஒரு நல்ல பழக்கம் உண்டா இருக்கு, கேட்ச விடுறான். ஏண்டா கேட்ச விடுறது எப்படிடா நல்ல பழக்கமாகும்? அதான் எனக்கும் தெரியல. நானும் பல டைம் கேட்டுட்டேன். ஹர்திக் பாண்டியா போய் கூட பேசி பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் கேட்ச விட்டே விடுவேன்றான். என்ன சொல்றது? இப்ப வயசுல பெரியவனாவும் போயிட்டான். அதனால என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? கேட்கவும் முடியல. அப்படியாடா? உண்மையிலே வயசுல மூத்தவனாடா? தரலப்பா. ஆனா தெரியல, இருந்தாலும் சொல்றேன். மெண்டல் ஏதாச்சும் கரெக்டா பேசுறான். ஆனா கேட்ச விடுறதுனால மேட்சஸ் தோக்கப்படுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு பழமொழி இருக்கு, கேட்சஸ் வின் மேட்சஸ். இவங்க அந்த கேட்ச பிடிச்சிருந்தா ஒரே புடிங்க இருப்பாங்க. கேட்ச பிடிச்சிருந்தாவே எல்லா மேட்சும் ஜெயிச்சிருப்போம். ஏதாச்சும் பேசக்கூடாது. நீங்க சொல்லுங்க, கேட்ச விட்டதுனால மேட்ச் போச்சா? இன்னொன்னு இருக்கு, சொல்லு. நாங்க ஒரு பிளேயரை கொண்டு வந்தா ஜெயிச்சிருவோம். யாரு? ஆனா கொண்டு வர மாட்டோம். யாரு? ஹர்ப்ரீத் பிரார். ஏன் அவருக்கு என்ன? அவர் கொண்டு வந்தா எப்படி ஜெயிப்பீங்க? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், சரி, நல்ல வெரைட்டி வச்சிருக்காரு. அவரை கொண்டு வந்தா ஜெயிச்சிருவோம். இவ்வளவு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கொண்டு வர மாட்டோம்? கொண்டு வர மாட்டோம். நாங்க ஜெயிக்கிறதுக்காண்டி விளையாடல, ஜெயிக்கிற ஒரு டீமை வெளியே தள்ளுறதுக்காண்டி விளையாடுறோம். கால்ல கூட விழுகிறேன்டா, தயவு செய்து. நான் மும்பை இந்தியன்ஸ் வேண்டாம். மும்பை இந்தியன்ஸ் வெளியே போயிருச்சுடா. மும்பை இந்தியன்ஸ்லயே இவன் யாராம இன்னும் பேச விடுறா. அந்த டீம் வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ எங்களோட சப்போர்ட் அப்படியே உங்க மேலதான் வச்சிருக்கோம். அதனாலயாச்சும் ஜெயிச்சு கப்பை கொண்டாங்க. இன்னும் அந்த அக்காவோட முகத்தை பாருடா. இதுக்காகயா ஜெயிங்க? அது இந்த வாட்டி கப்பு தான். அடுத்த டீமுக்கு கொடுத்துருவேன். இல்ல, எங்களுக்கு